and salt, vinegar, dish soap and neem oil வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி போட்டு இதை வந்து இப்போ பிளான்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வர போகிறோம். இது எந்த லெமன் பிளான்ட். இதில் வந்து எதுவும் பக்ஸ் இருந்தால் அது உள்ளுக்கு வந்தோடனே எங்களுக்கு வந்து உள்ளுக்கு இந்த தடியில் வந்து ஒட்டு பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்துடும். அதுக்காக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னொரு 3 டேஸில் திருப்பியும் அதை ஸ்ப்ரே பண்ணால் அதுலேருந்து எக்ஸிலேருந்து எதுவும் முட்டை பொறிச்சு வந்தாலும் அந்த பூச்சி செத்துடும். இதை வந்து இந்த லீவ்ஸின் பின் பக்கத்துக்கு அடியுங்க. பின் பக்கத்தில் தான் கூடுதலான அந்த முட்டை பொறிக்கிறது. அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டை வளர்ந்து வச்சோம்னு சொன்னால் இதில் ஒரு பூச்சியும் வராமல் இருக்கும். இதே போல் இந்த சிதம்பரத்தை மரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னிலும் பார்க்க பெருசாக இருக்குது. ஹிபிஸ்கஸ் இந்த சிதம்பரத்தை மரத்தை இங்கே பூத்துருக்கு. இதுலேயும் வந்து ஒரு பவுடர் மாதிரி ஒரு பூச்சி வாரது. அதுக்கும் நான் இந்த சால்ட், வினிகர், வாட்டர், டிஷ் சோப் அண்ட் நீம் ஆயில் பண்ணி ஒரு கொஞ்சம் அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணி போட்டு நாங்கள் அக்டோபர் இந்த இப்போ எங்களுக்கு நல்லா குளிர்த்து வாங்கிட்டு லைட்டாக அப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டுறது முதல் நான் இதை இப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஸ்ப்ரே. இதை நாங்கள் வேறு என்னத்தையும் எங்களுக்கு ஒத்து வராத ஸ்ப்ரேயில் அடிக்கிறதுலையும் பார்க்க நேச்சுரலாக நான் இதை அடித்து போட்டு கொண்டு வந்தால் இதில் வந்து ஒரு பூச்சி முள்ளுக்கு வராமல் இருக்கும். இதுக்கு முதல் நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த மண்ணை நாங்கள் கொஞ்சம் போட்டு வரையக்குள்ளே இந்த மண்ணுக்குள்ளே இருந்தால் ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து வர்றது வீட்டுக்கு. இந்த முறை நான் கணக்கு ரீசர்ச் பண்ணதன்படி நான் கொஞ்சம் சால்ட் வந்து இந்த மண்ணுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு நான் உள்ளுக்கு கொண்டு வர போகிறேன். நான் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் சால்ட் போடுறது. ஆனால் இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் அடிச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பூச்சியும் மரத்துக்கு வராது. வீட்டுக்குள்ளுக்கு கொண்டுறேக்க ஸ்ப்ரே பண்ணி போட்டு கொண்டு வந்தோம்னா ஒரு பூச்சியும் இல்லாமல் அந்த மரம் வடிவாக இருக்கும். பிறகு நாங்கள் அடுத்த சம்மருக்கு எடுத்து வெளியே வைக்கலாம். இது என் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்டா எல்லோரும் இந்த கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க.